வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம். இன்றைய தினம் நம்ம எங்க வந்திருக்கோம்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டிப்பள்ளி பக்கத்துல இருக்கிற திருச்சென்னம்பூண்டி என்ற காவேரி கரையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். பக்கத்துல நிற்கிற பெரியவங்க தனபால் நம்ம சேனல்ல உயிர் கரைசல், அதாவது திருமருகல்ல உயிர் கரைசல் விவசாயி சத்தியமூர்த்தி அவருடைய வீடியோவை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. உயிர் கரைசல் செஞ்சு உயர் விளைச்சல் நெல் ரகத்துக்கு பயன்படுத்தி பயிர் நல்லா இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஐயா தனபாலன் கிட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பு பேசினாரு. அறுவடைக்கு முன்பாக வந்துடுறேன், என்னுடைய பணிச்சுமை அதிகமா இருக்கு, அறுவடைக்கு முன்பு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். அறுவடை நெருங்கிடுச்சு வாங்கன்னு சொன்னாரு. அதன் பொருட்டு நான் வந்த இடத்துல திருக்காட்டுப்பள்ளியில இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வர சொன்னாங்க. ஆட்டோ பிடிச்சி வந்த இடத்துல நமக்காக நிறைய விவசாயிகளை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 விவசாயிகளை கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. எல்லாருமே நம்ம பசுமை சாரல் பறக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் சொல்லும் போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஒன்னா கூட்டி வச்சு வாங்க சார் வீடியோ எடுப்போம்னு சொல்லி ஆசையா சொன்னாங்க. உயிர் கரைசல் மட்டுமே பயன்படுத்தி வளர்ந்திருக்கக்கூடிய நெல் பயிர் குறித்து நிறைய தகவல்கள் சொல்லுவார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம், என் பேர் தனபால், எங்கள் அப்பா பேர் ராஜாங்கம். இந்த இடம் திருச்சென்னம்பூண்டிங்கிற ஊர், தஞ்சை மாவட்டம், புதலூர் வட்டம். அதில் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 13 வயசு ஆனதுலேருந்து நானே சொந்தமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம் பண்ணேன். நான் இடையில வேலையாட்கள் தகுதினால பண்ண முடியல, விட்டாச்சு. இடையில ரசாயன உரம் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வருடம் மட்டும்தான் ஒரு நாகப்பட்டினத்துல இருந்து சத்தியமூர்த்தி சாருங்கன்னு யூடியூப்ல நான் பார்த்தேன். அவர் ஒரு கரைசல் சொல்லியிருந்தாங்க, உயிர் கரைசல்னு அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. மறுபடியும் அவங்க ஃபோன் நம்பரை கேட்டு நான் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னவோ செய்யறதுன்னு. அதன் விதமா நான் செஞ்சு அவங்க ஒரு அடியிலையும் ஒரு கரைசல் கொடுங்க, அது 20 லிட்டர் போதும்னாங்க. நான் 30 லிட்டரா கொடுத்தேன். இப்ப நட்ட பிறகுதான் கொடுத்தேன். அதை நட்ட பிறகு எத்தனை நாள்? நான் நட்ட பிறகு 15ஆம் நாள் கொடுத்தேன். 10 நாளைக்கு மேல கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஸ்ப்ரேயர்ல அவங்க ஒரு 5 லிட்டருக்கு 100 லிட்டர் தண்ணி ஊத்தி வடிகட்டி அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதன்படி நான் ஸ்ப்ரே பண்ணேன். நான் ஸ்ப்ரே பண்ற ஒவ்வொரு நேரமும் மழை வந்ததுனால அவங்க சொன்னது 2 தடவை பண்ணா போதும்னாங்க. நான் 2 தடவை கூட பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் அது பண்ணது, வேற எதையுமே நான் பண்ணல. எனக்கு மன திருப்தியா இருக்கு விவசாயம். சரிங்க. இப்ப நீங்க உயிர் கரைசலை நீங்க பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. சரிங்க. நெல் பயிருக்கு 4 முறை பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. சரிங்க. இந்த உயிர் கரைசலை நீங்க எப்படி தயார் பண்ணீங்க அது சொல்லுங்களா? அவங்க சொன்னது ஒரு 10 லிட்டர் கோமயம், 10 கிலோ சாணம், 2 முட்டை சொன்னாங்க. சரி. நான் என்ன செஞ்சேன், 2 முட்டைங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நான் 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க சொன்ன அளவுதான் மத்ததெல்லாம். முட்டை கூட போட்டீங்க? ஒரு முட்டை கூட போட்டேன். சரி. எத்தனை நாள்ல தயாராச்சு உயிர் கரைசல்? 6 நாளைக்கு அவங்க கலக்கி விடணும்னு சொன்னாங்க. நான் 6 நாள் கலக்கி விட்டு நான் 10ஆம் நாள் தான் எடுப்பேன் அதை. சரி. நான் இன்னும் ஒரு நாள் 2 நாள் சேர்த்தே கலக்கி விட்டேன். 6 நாள் 8 நாளா வச்சுக்கிட்டேன். சரிங்க. சரி. இப்ப நம்ம நிக்கிற நெல் பயிர் என்ன ரகம் இது? இது ஆந்திரா பொன்னி. ஆந்திரா பொன்னிக்கு உயிர் கரைசல் பயன்படுத்தினீங்க? பண்ணேன். 4 முறை பயன்படுத்தி. ஆமா. இந்த உயிர் கரைசலை தவிர வேற ஏதாவது இந்த பொன்னிக்கு பயன்படுத்தினீங்களா? வேற எதுவுமே பண்ணல. இதுக்கு முன்னால என்ன பண்ணப்ப 5 முறை பூச்சி மருந்து முட்டை அடிப்போம். இந்த ஆந்திரா பொன்னிக்கு 5 முறை பூச்சி மருந்து அடிச்சாங்க கடந்த ஆண்டு. சரி. இதே வருஷத்துல போன போக அந்த ஆந்திரா பொன்னி தான் நட்டுருந்தேன். சரி சரி. அப்ப அதை அடிச்சா 5 தடவை மருந்து உரம் போட்டோம். இப்ப இந்த உரமும் இல்ல, பூச்சி மருந்து இல்ல. ஆக அப்ப செலவு ஏகப்பட்டது மிச்சமா இருக்கும் போல. நிச்சயமா அதுல செலவு கூட மட்டும் இல்ல, ஆள் இல்லாத பிரச்சனையே இல்லாம இருக்க. ஓஹோ. குறைந்த ஆட்களை கொண்டு நடவு பண்ணி. ஆமா. உயிர் கரைசல் நான் ஒரு திருப்பு நான் இப்ப ஸ்ப்ரே பண்ணேன்னா எனக்கு 1000 ரூபாய் செலவாகும், 2 ஆள் கூலி. சரி. அது மட்டும் தான் எனக்கு செலவு. அப்ப அந்த கரைசல் பண்றப்ப 2 முட்டை வாங்கி போடுறேன் பாருங்க. ஆமா. அதுதான் காசு. சரிங்க. இப்ப இந்த உயிர் கரைசல 4 முறை பயன்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல? சரிங்கய்யா. இப்ப இந்த நெல் நடவு நட்டுட்டு எத்தனாவது நாட்கள்ல இந்த 4 முறை எத்தனாவது நாள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 15 நாளைக்கு மேல ஸ்ப்ரே பண்ணேன்.
அப்புறம் ஒரு 5 நாள் 6 நாள்ல அது அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு சொன்னாங்களையா, சரி அதனால அது ஒண்ணுமே இல்ல, பலன் கிடைக்காம போயிருமோ சரி அப்படின்ட்டு மீண்டும் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு பண்ணுவேன். சரி. இதனாலதான் இந்த மாதிரி இடைவெளி விட்டு 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 பண்ணேன். ஆ அந்த வந்து பாக்குறப்ப எனக்கு தூர்க்கட்டு அதிகமா இருந்துச்சு. ஆ ம் அப்ப இந்த அவங்ககிட்ட சத்தியமூர்த்தி சார்ட்ட சொன்னேன் இது மாதிரி, சரி நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாங்க. சரி. அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஆ இது இந்த அளவுக்கு எப்படி தூர் கட்டி இருக்கு, ஆ அதிகமா தான் இருக்கு, ஆ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்ப நானே நினைச்சுக்கிட்டேன், நம்ம 4 தடவை அடிச்சோமே அதனாலதான் அது வந்திருக்கும் போல இருக்கு ம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேங்க. சரி சரி. இப்ப என்ன அளவுல நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணீங்க? கைத்தளிப்பானா விசைத்தளிப்பானா? கைத்தளிப்பான் தான். சரி. ஒரு ஏக்கருக்கு 10 ஸ்ப்ரேயர், 10 டேங்க். 10 டேங்க். ஆ அது 10 டேங்க் பண்ண முடியல, 8 முடிஞ்சிடும். சரி. ஒவ்வொரு நேரத்துல கொஞ்சம் கூட அடிப்போம். எத்தனை லிட்டர் டேங்க் அது? 10 லிட்டர் டேங்க். எத்தனை மில்லி உயிர் கரைசல் போட்டீங்க அதுல? அதாவது மொத்தமா நான் கரைச்சுக்குவேன். ஆ 5 லிட்டர் ஊத்தி 100 லிட்டர் ஆ ஆ தண்ணி வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணிக்குவேன். சரி. அது மாதிரி 4 தடவை கலக்கி 4 தடவை அடிப்போம். சரிங்கய்யா. இப்போ வந்து பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, தூர் அதிகமா கட்டிருக்கு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கய்யா. மணிகளுடைய எண்ணிக்கை கூட நல்லா திட்டமா வளமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க இந்த மணிகள் எல்லாம் பிடிச்சு பாத்தீங்களா? என்ன தெரியுது உங்களுக்கு? என்னுடைய கண்ணோட்டத்துல நான் போன வருஷம் ஒரு ரசாயன உரம் போட்டு பண்ணேன் இல்லைங்கய்யா, ஆ, அதுல வந்து பாதி கருதுக்கு கீழே பச்சை நிக்கும். சரி அது நாங்க அந்த காலத்துல வைக்கல் ஒட்டின்னு சொல்லிக்குவோம். சரி சரி அது மாதிரி இப்ப அந்த மாதிரி நெல்லே கிடையாது. சரி சரி. எல்லாமே முழுசா அப்படியே குறைச்சிருச்சு. ம் 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 சரி. அது அடுத்ததை பத்தி நான் சொல்ல விரும்பல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த வந்து உரம் போட்டதெல்லாம் கதிரேறின வரல. ஓஹோ. இந்த பருவம் தாண்டி ஆ 65-70 நாள்ல கருது வந்து பாருங்க, ஆமா. அதுல வரல. அதாவது இதே ரகத்துக்கு ரசாயன உரம் போட்டவங்களுக்குலாம் இன்னும் கருதே வரல, கதிரே வரலங்கிறீங்க. எல்லாம் புகையாம அடிச்சுட்டு இருக்கு. ஆக உயிர் கரைசல் மிக உன்னதமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கிறது சொல்ல வரீங்க. அதான் உரத்துக்கு மட்டும் இல்ல, ஆ. பூச்சியே சுத்தமா வரல. பூச்சியும் சுத்தமா வரல. நீங்களும் பாக்குறீங்க, ஏதாவது பூச்சி இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. ஒண்ணுல நெல்லுல பதர் இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. ஆமா பலர் நல்லா சிறப்பா இருக்கு. வேற ஏதாவது உயிர் கரைசலை பத்தி வேற ஏதாவது சொல்றதுக்கு நீங்க விருப்பப்படுறீங்களா? வேற ஒண்ணு அதை விட தெளிவான ஒரு கரைசல் ஒண்ணு இல்ல. நான் எல்லா கரைசலும் பண்ணிருக்கேன். அது மீனமலம் இதெல்லாம் பண்ணிருக்கேன் நான். இந்த அஞ்சலை கரைசல் இதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. சரி சரி சரி. இந்த ஒரு கரைசல் போதும் விவசாயத்துக்கு. சரிங்க. சிக்கனமான முறையாவும் இருக்கு. சரிங்க. இப்போ வந்து உயர் விளைச்சல் ரகம் தானே இது? ஆமா. உயர் விளைச்சல் ரகத்துக்கு உயிர் கரைசலை தெளிச்சு மிக அதிகமான நன்மைகளை சொல்றீங்க. பூச்சி மருந்து தெளிக்கவே இல்லைங்கிறீங்க. ஆமா. ரசாயன உரங்கள் பயன்படுத்தவே இல்லைங்கிறீங்க. பயிர் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. அதிகமான எண்ணிக்கையில் கொண்ட மலைகள் பிடிச்ச கதிர்களை நம்ம பாக்குறோம். சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உயிர் கரைசல் குறித்து உங்க இடத்துல நிறைய பேர் பேசணும்னு சொல்லி நம்ம நேயர்கள் விரும்புவாங்க. சரிங்க. அதனால உங்கள் தொலைபேசி எண்ணை பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க. சரிங்க. தொலைபேசி எண்ணு 99 65 40 39 28. சரிங்கய்யா. நம்ம நேயர்கள் வந்து நல்ல விஷயத்தை எப்போதுமே தேடுதல் வேட்டையில உள்ள ஒரு சப்ஸ்கிரைபர்கள் தான் நம்ம சேனல்ல இருக்காங்க. சரிங்கய்யா. நல்ல விஷயத்தை நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கிறோம். சரிங்க. நிறைய பேர் உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சரிங்கய்யா. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்கய்யா. அந்த வகையில போன் பண்ணும்போது அன்போடு எடுத்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுமாறு உங்கள் வயதின் காரணத்தாக இது வலியுறுத்தி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதுங்கய்யா.